வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். மூட்டோட ஆரோக்கியத்திற்காக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் அதை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முடவாட்டுக்கால் கஞ்சி. இந்த முடவாட்டுக்கால் கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான். இதில் கலந்திருக்க சில மூலிகைகள் உங்களோட கவனத்திற்காக. இதில் முடவாட்டுக்கால் கிழங்கு இருக்குது, பெரண்டை, முடக்கத்தான், அப்புறம் எலும்புட்டி இலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இதில். இது இல்லாமல் சுக்கு, மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், அமுக்கரங்கிழங்கு, மஞ்சள், ஓமம், இது எல்லாமே இதில் கலந்துருக்கு. முடவாட்டுக்கால் கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 1/4 லிட்டர் தண்ணி அதை ஊற்றியாச்சு. கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 வகை இருக்குது. பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் நான் இப்போ இங்கே பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு மைல்டு ஹீட்டில் அதை கொஞ்சம் டெம்பரேச்சரில் அதை சூடு பண்ணியாச்சு. இப்போ அதில் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இந்த கல்லுப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இது ரொம்ப மஸ்ட்டு கிடையாது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ யூஸ் பண்ணுறவங்க ஒரு பிபி பேஷண்ட்டாக இருந்தாங்க, அவங்களுக்கு சால்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அதை கம்மியாகவோ இல்லை சால்ட்டே இல்லாமல் கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கஞ்சி பவுடரில் நான் நிறைய மூலிகைகள் கலந்துருக்க சொன்னேன் இல்லைங்களா, அதோட சிகப்பு அரிசி, இந்த சிகப்பு கவுனி அரிசி சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே ஆட் பண்ணுறோம். இது லைட்டாக வறுத்து பொடிச்சு பவுடர் பண்ணி மிக்ஸில் இதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஆட் பண்ணி இந்த கஞ்சி பவுடருக்கு நம்ம இதை ஆட் பண்ணுறதை இப்போ நம்ம போட போகிறோம். கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு மீடியம் ஹீட் வந்த பிறகு 1 டீஸ்பூன் இந்த முடவாட்டுக்கால் கஞ்சி பவுடரை இப்போ அதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அதை ஸ்டிர் பண்ணுறோம். அதை நல்லா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லையா, ஸோ நல்லா யூனிஃபார்மாக அதை போட்டு மைல்டு ஸ்டீமில் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது நல்ல ஒரு பதத்துக்கு வரும். அது ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம வெயிட் பண்ணலாம், இந்த கஞ்சி பதம் வர்ற வரைக்கும். ஸோ இட் மேபி அரவுண்டு ஒரு நிமிஷம் கூட வச்சுக்கலாமே. ஸோ 1 நிமிஷம் அந்த ஸ்டேஜில் அந்த பதம் அந்த லெவல் கரெக்டாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு நல்லா கூலான பிறகு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டேஸ்ட் அப்படின்னு இப்போ நான் அதை டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொன்று டேஸ்ட்டை காட்டிலுமே இதில் இருக்கிற மூலிகைகளோட எஃபெக்டால் உடம்பு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த முடவாட்டுக்கால் கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இது மூட்டு வலிக்கு மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிக்காரங்களும் இதை எடுக்கலாம். இது நல்ல பலனை கொடுக்கும். இதில் கலந்துருக்கிற எல்லா மூலிகைகளுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ட், அப்புறம் ஆன்டி ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ இது ஒரு ரெஜுவினேட் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை பானம்னு சொல்லலாம். இந்த முடவாட்டுக்கால் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுல 1 டீஸ்பூன் 1/4 லிட்டரில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இதை 2 டீஸ்பூனாகவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட உடலோட செரிமான சக்தியை பொறுத்து இது மாறுபடும். ஸோ இதை எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நன்றி.